நம்ம ஸ்ரீ லட்சுமண சித்தோர் சுவாமிகள். அதாவது நம்ம பொழுதன்னைக்கும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இறை உணர்வோடும் தர்ம சிந்தனையோடு இருக்கும் இறை பக்தர்கள் நம்மில் பலர் உண்டு. இன்னும் கொஞ்சம் அதிகமான இறை பக்தியுடன் குடும்பத்தை விட்டு விலகி சாமியாராய் போனவர்களும் நம்மில் சிலர் உண்டு. ஆனால் நம்மில் எத்தனை பேர்கள் சித்தர்களா மாறி இருக்கோம்? அது என்ன பெரிய விஷயமா? ஓலச்சுவடிகளை படிச்சு சித்து வேலைகளை கத்துக்கிட்டால் சித்தராகிடலாம் என்று பதில் வரும். ஆனால் அது முடியாது. ஏன்னா பக்தர்கள் சாமியார்களுக்குள்ளும் சித்தருக்கும் ஒரே வித்தியாசம்தான் இருக்கு. பலவாராய் குழம்பி இறைவனை காண முயன்று கோயில் குளம் என இறைவனை தேடிக் கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள். சாமியார்கள் இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். இறைவனை கண்ட பின் சித்தர்களுக்கு எங்கும் எதிலும் இறைவனே, இறைவன் ஒருவனே என உணர்ந்ததால் பெரியதாய் இறை வழிபாட்டில் கூட அவர்கள் அதிகமாக ஈடுபடுவதில்லை. முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்துவிட்டு சதா சர்வ காலமும் தாம் உணர்ந்த இறைவனை நினைத்து கொண்டு தனிமையில் இருப்பார்கள். லட்சுமண சித்த சுவாமிகள் பிறந்த இடம் புதுச்சேரியில் உள்ள வழுதாவூர் என்று செல்லும் சாலையில் அமைந்துள்ள சண்முகாபுரம் ஆகும். இவருடைய அப்பா பெயர் பரமசிவன், அம்மா பெயர் யாருக்கும் தெரியவில்லை. இவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே வேலைகள் செய்து கொண்டிருப்பார். உடலை மஸ்தாக வைத்திருந்தார். நல்ல உயரமாக கருப்பான தேகத்துடனும் வாட்ட சாட்டமான இளைஞனாகவும் வலம் வந்த லட்சுமண சித்தர் சுவாமிகளுக்கு முனியம்மாள் என்ற நல் மங்கையை பார்த்து மனம் பிடித்து வைத்தனராம். இவரது பெற்றோர்கள் சிறுவயது முதலே அம்மாள் மீது அலாதி பக்தி கொண்ட லட்சுமண சித்த சுவாமிகள் என்னவோ அவருக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை போலும். திருமண வாழ்வு கசந்து இல்லறத்தின் மேல் நாட்டம் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறி பெற்ற தாய் தந்தையை மறந்து மனைவியை துறந்து மீனாட்சி பேட்டை அம்மாள் கோயிலிலே எல்லா நேரமும் அம்மாளை தொழுது கொண்டே இருந்தார். அவர்களது பெற்றோர்கள் எவ்வளவோ புத்திமதி சொல்லியும் அவரை வீட்டுக்கு அழைத்தனர். அவர் அம்மாளின் பாத கமலங்களே தஞ்சம் என்று கோயிலிலே இருந்து விட்டார். யாராவது உணவு கொடுத்தால் வாங்கி சாப்பிடுவார். இல்லையெனில் சதா அம்பாளின் வழிபாடுகளிலே மூழ்கி இருந்தார். என்ன இருந்தாலும் அவருடைய சுற்றத்தார் அவரை திருமண வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லியும் கட்டிய மனைவியின் மனதை காயப்படுத்தாதே, ஆவலுடன் சென்று வாழ்க்கை தொடங்கு என்று அவர் கருவறை கூறி கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் தொந்தரவாக கருதிய லட்சுமண சித்த சுவாமிகள் பெற்றோரையும் சுற்றத்தாரையும் விட்டு மரக்காணம் செல்லும் வழியில் இருக்கும் புத்துப்பட்டு என்னும் ஊரில் உள்ள ஐயனார் கோயிலுக்கு வந்து அங்கேயே தங்கிவிட்டார். அவருக்கென்று யாரும் துணி எடுத்து கொடுப்பதில்லை. எங்கேயாவது சாக்கு பைகள் கிடைத்தால் அதை தன் மேலாடையாக போற்றிக் கொண்டு தெருக்களில் சுற்றி கொண்டிருப்பார். அதனால் அவ்வூரில் உள்ளவர்கள் அவரை சாக்கு சாமியார் என்று அழைத்தனர். அங்கு வரும் நாய்களுடன் பேசிக் கொண்டிருப்பார். தனக்குத்தானே பேசிக்கொள்வார். இல்லையெனில் அம்மாளின் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருப்பார். திடீரென வானத்தில் ஏதோ கோடுகளை வரைவது போல வரைந்து கொண்டிருப்பார். சதா அம்மாளின் பெயரை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்பார். இவரது கோலத்தை பார்த்த சிலர் காசு கொடுப்பார்களாம். அதை கையால் கூட தொட மாட்டார். சில சமயம் சிலரிடம் காசை வாங்கி விடுவாராம். பின்னர் அதிலிருந்து ஒரு காசை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை அப்படியும் இப்படியுமாக திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருப்பார். பிறகு அப்படியே தூக்கி போட்டு விடுவார். திடீரென கடை வீதிக்கு லட்சுமண சுவாமிகள் சென்றால் அங்கிருக்கும் கடைக்காரர்கள் சுவாமிகளின் பொற்பாதம் தம் கடையில் படாதா என்று ஏங்குவார்களாம். இவர் எந்த கடைகளுக்கு செல்கிறாரோ அந்த கடைகளில் அந்த நல்ல வியாபாரமாகும். சில சமயம் ஏதாவது ஒரு கடைக்குள் சென்று அவராகவே கல்லா பெட்டியை திறந்து காசை எடுப்பாராம். இல்லை என்றால் கல்லாவில் இருக்கும் ஒரே ஒரு காசை மட்டும் எடுத்து தெருவில் வீசிவிட்டு சென்று விடுவார். லட்சுமண சுவாமிகள் எந்த கடையின் கல்லாவில் இருந்து காசை எடுத்து தெருவில் வீசுகிறாரோ அந்த கடையில் அந்த வியாபாரம் ஜோராக நடக்கும்.
இவரை தேடி வந்த பக்தர்கள் தங்கள் குறைகளை கூறினால் அதை கூர்ந்து கவனிப்பார். பின்னர் பரிகாரம் செய்ய சொல்லுவார். அவர் சொல்படி பரிகாரம் செய்பவர்களுக்கு அந்த குறை விரைவில் தீர்ந்து போவதை அவரை நாடி வரும் மக்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தனர். எப்பொழுதும் அம்பிகை உபாசனம் செய்து கொண்டிருப்பதால் மக்கள் அவரை ஒரு மிக பெரிய மகானாக கருதி வழிபட்டார். சில சமயம் சுவாமிகள் இரவு நேரத்தில் ஐயனார் கோயிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பார். அந்த சமயத்தில் பக்தர்கள் யாராவது விழித்து கொண்டு பார்த்தால் சுவாமிகளின் தலை வேறு, உடல் வேறு, கால்கள் வேறு என தனித்தனியாக கிடக்கும். பார்த்து சிலர் சுவாமிகள் இறந்து விட்டாரோ என அச்சப்படுவார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையில் சுவாமிகள் நன்றாக நடந்து செல்வதை பார்த்து ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள். திடீரென எங்காவது சுவாமிகள் நடந்து செல்வாராம். அப்படி நடந்து செல்லும் போது வாகனங்கள் வந்தாலும் சரி, சுட்டரிக்கும் வெயில், கடுமழை என எதையும் பொருட்படுத்தாமல் சாவின் நடுவே மணிக்கணக்காக உட்கார்ந்திருப்பார். அது ஏன் என சுவாமிகளுக்கு மட்டுமே தெரியும். அதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு செல்வார்களாம். லட்சுமண சுவாமிகளின் பெருமை அப்பகுதி மக்கள் எல்லோரும் நன்றாக அறிந்திருந்தனர். நாட்கள் இப்படியே சென்றது. லட்சுமண சுவாமிகளுக்கு தன் அம்மாளின் பாதத்தை அடையும் நேரம் நெருங்கிவிட்டதை சுவாமிகள் உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு சில காலம் யாருடனும் பேசாமலும் புத்துப்பட்டு ஐயனார் கோயிலின் பின்புறம் உள்ள பத்மாசூரன் குளக்கரையில் அருகில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து விட்டார். நாளடைவில் சுவாமிகளின் மேல் புற்றுமண் வளர்ந்து சுவாமிகள் புற்றாகவே மாறிவிட்டார். சுவாமிகள் 1947 டிசம்பர் மாதம் 21 சமாதியானார். இப்பொழுது கூட நிறைய வெளியூர் பக்தர்கள் தினமும் வந்து ஜீவ சமாதிக்கு தரிசனம் செய்து செல்கின்றனர். சிலர் அந்த ஜீவ சமாதி லட்சுமண சுவாமிகளுக்கு பிடித்த மலர் அலங்காரம் செய்து அவருக்கு பிடித்த பால் பாயசத்தை வைத்து அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து வழிபட்டு வருகின்றனர். ஜீவசமாதியில் அமர்ந்து தியானம் செய்யும் போது மனதிற்கு ஒரு அமைதியான சூழல் நிலவதை நம்மால் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். சிலர் தினசரி இங்கே வந்து விளக்கு ஏற்று வழிபாடு செய்கின்றனர். அதே போல சுவாமிகள் ஜீவசமாதிக்கு அருகில் இருக்கும் புற்றுக்கு அருகில் ஒரு வேப்ப மரம் வளர்ந்து ஜீவசமாதிக்கும் அந்த புற்றுக்கும் நிழலாக இருக்கிறது. ஒரு சமயம் மோசமான குணமுடைய ஒருவன் அந்த வேப்ப மரத்தை அகற்றும் எண்ணத்துடன் வெட்ட முயன்ற போது மரத்தை வெட்டாதே என அசரீரியாக ஒலித்ததாம். அதை அந்த கயவன் பொருட்படுத்தவில்லை. அம்மரத்தின் கிளைகளை வெட்டினான். அந்த வெட்டிய கிளையோடு அவனும் அங்கேயே விழுந்து விட்டான். விழுந்தவனால் எழ முடியாமல் இரவு முழுவதும் அங்கேயே விழுந்து கிடந்தான். மறுநாள் காலையில் அங்கே சென்ற வழிப்போக்கர்கள் சிலர் அவனது நிலையை கண்டு அவனுடைய இருப்பிடத்தை கேட்டு அவனுடைய வீட்டிற்கு கொண்டு சேர்த்தனர். சேர்த்த சில நேரங்களில் அந்த கயவனின் உயிர் பிரிந்து அவன் வெட்டிய மரத்துண்டுகள் ஐயனாரப்பன் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது பயன்படுத்தப்பட்டன. இத்தகைய ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு சென்று நாமும் அந்த ஐயனுடைய அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.